ரியல்மி தரப்புலேன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக P4 5Gன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆகஸ்ட் 25th அதுமா சேல் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 பட்ஜெட்டுக்கு சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த 15,000 பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 144 ஹெச்எஸ்ல வந்து டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 7000 mAhல பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசர் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சிப்செட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 சிப்செட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமிங்க்கு தரமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஒருத்தா வாங்கலாமா வேணாமாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ்லேயே பார்ப்போம். தரமான பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துருக்குங்க. 15,000 பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7400 அல்ட்ரா 5G சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கு தரமாக இருக்கும். ஸோ லேக் ஆகாத அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள கேமிங் ப்ராசஸர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சிப்செட் கொடுக்கல, 12 சிப்செட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹைப்பர் விஷன் AI சிப்செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைப்பர் விஷன் AI சிப்செட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் சிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க மென்ஷன் பண்ணி ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒன்லி ஃபோன் அண்டர் 20,000 பட்ஜெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் கொடுத்துருக்கோங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹைப்பர் விஷன் AI சிப் மூலிமா என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். ஸோ ட்ரிபிள் கிளாரிட்டி எதிர்பார்க்கலாம், ட்ரிபிள் ஸ்பீட் எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேமிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஐக்யூ பிராண்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்துருப்போம் 2 சிப்செட் ஆப்ஷனோட. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க. இது உண்மையாக பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கேமிங் மொபைலாக கொடுத்துருக்காங்க. 144 FPS பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கேமிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 144 FPSங்கிறப்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ், லேகே ஆகாத அளவுக்கு நல்ல கேம் விளாடலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமிங்க்கு நம்ம எப்போவுமே நம்ம சேனலில் சொல்லுவோம் முக்கியமாக ஒன்று தேவைன்ட்டு, அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. எஸ் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் ஃப்ளோக்காக வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது. ஸோ ஹீட் ஆகாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி கேமிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு தரமாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் OS பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 15 தான் ரன் ஆகுது. இப்போ உள்ள வெர்ஷனில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜுக்கு வரும். ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 6GB 8GB 2 டைப்பாக ரேம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மஸ்ட்டு நீங்கள் 8GB வாங்குறதே பெட்டராக இருக்கும். அண்ட் 128GB 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 8GB அண்ட் 256GB வேரியண்ட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா பெட்டரான கேம் பிளே, சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். 8GB + 10GB வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனாமிக் ரேம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக நீங்கள் 8GBயில் ரேம் வாங்கினீங்கன்னா 18GB வரையும் டைனாமிக் ரேம் ஆப்ஷன் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு தரமான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த வேரியண்ட்டில் இருக்கும். பட் நீங்கள் 8GB ரேம் வேரியண்ட் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், 20,000க்குள்ளே வரும். பட் நீங்கள் வாங்கலாம், இந்த ஸ்மார்ட் ஃபோன் தரமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பற்றி பார்ப்போம். 7000 mAhல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா 5000 தான் சில ஸ்மார்ட் ஃபோனில் வருது. ஸோ கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா 7000 mAhோட இருந்தால் எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். 7000 mAh பேட்டரியோட பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ 80 வாட்ஸுங்கிறப்ப செம்ம பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். 7000 + 80 வாட்ஸுங்கிறப்ப உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி சொல்லவே வேணாம், தாறுமாறாக நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ரிவர்சபிள் சார்ஜிங் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது. ஸோ பேட்டரிக்கு குறையே இல்லை, தரமான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் சரி, பேட்டரி சரி. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.77 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா AMOLED ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது. கேமிங்காக சொல்லிட்டோம் குறை வைப்பாங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது. 4500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது. 144 ஹெச்எஸ்ல பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ கேமிங்க்கு ரெஃப்ரெஷ் ரேட் ரொம்பவே முக்கியம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 144 ஹெச்எஸ்ல கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 25,000 எபோவ் ஸ்மார்ட் ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கிடைக்குது. இது உண்மையாகவே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா 120 ஹெச்எஸ் வரை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் 2500 ஹெச்எஸ்ல பார்த்தீங்கன்னா டச் சாம்பிளிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் விஷன் ஆப்ஷன் வரையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேல குறையே இல்லை, தரமான ஒரு டிஸ்பிளே, கேமிங் டிஸ்பிளேவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமராவை பற்றி பேசுவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேமராக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா ஒரு நார்மலான சென்சார் கேமரா தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுவும் கொடுக்கல. கூட கொஞ்சம் பட்ஜெட் போட்டனாலும் ஒரு சோனி சென்சார்லையாச்சும் கேமரா கொடுத்துருக்கலாம். நார்மலான சென்சார் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலில் பார்த்தீங்கன்னா AI கேமரா வந்து மெயின் கேமராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 50 மெகா பிக்சல் கேமரா எதிர்பார்க்குறப்போ சோனி சென்சார் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பட் பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கல. பர்ஃபார்மன்ஸ்லேயும் பேட்டரிலையும் டிஸ்பிளேலையுமே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா கேமராக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ்
கொடுக்காம விட்டுட்டாங்க. அண்ட் உங்களுக்கு 8 மெகா பிக்சலில் பார்த்தீங்கன்னா ஏஐ அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. டீசெண்டான கேமரா எதிர்பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்குறப்ப 4K at 30 ஃப்ரேம்ஸ் வரையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ரெக்கார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இஏஎஸ் அண்ட் ஓஎஸ் 2 சப்போர்ட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இல்லை 1080p at 30 ஃப்ரேம்ஸ் வரையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆவரேஜான கேமரா தான், ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு நல்ல டீசெண்டான கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக அந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைனை பற்றி பேசுவோம். 7.58 mm பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பேட்டரி கெப்பாசிட்டியை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 185 கிராம்ஸ் தாங்க வெயிட் இருக்குது. ரொம்பவே கம்மியான வெயிட்டு, ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மெட்டல் ஹார்ட் டிசைன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துருக்காங்க. 3 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த 3 கலரில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் IP6566க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரியில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் அண்ட் ஃப்ளாஷ் ப்ரூஃப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது. அண்ட் 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மஸ்ட் இது கண்டிப்பாக இருக்க வேண்டியது தான், எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் இருக்குது. அண்ட் 12 மைக் வித் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே பாருங்களேன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு. ஸோ 25th ஆகஸ்ட் அதுமாக செல் பண்ண போகிறாங்க. ரியல்மியில் வாங்க போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க கேமிங்காக அந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணலாம். பட் கேமராக்கு வாங்குறீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனை அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ்க்கு கேமிங்காக வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க செம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே வருது. 15,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் 8GB ரேம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மஸ்ட் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஒரு 8GB ரேம் வாங்குறதே பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லாவே இருக்கும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரேம் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அவ்வளோதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்கிறதுக்கு. ரியல்மி P4 ப்ரோன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வர வருது. அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் ஃபோனே தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன இருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரி, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா அதோட பையிங் லிங்க் நம்ம டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.